காய்ஸ் நான் வீடியோ போடுறேன் விளாக்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வீடியோவில் கீழே வந்து கமெண்ட் கழுவி ஊற்றுங்க அவனை பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிழிச்சிட்டடா டார்லி குட் பாய் சேனல் இழுத்து போகிறானா பசங்களை விளாட்றப்போ இல்லாமல் போய் பார்த்துக்க இதுக்கு பொறுப்பு நான் அல்ல மேனேஜ்மெண்ட்டே காரணம் சரியா வடிவமாக்காத காரணத்துக்காக இதுக்கு நான் ஹலோ ஸ்காட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து புது ட்ரிப் வந்து கிளம்பியாச்சு. இப்போ நம்ம அங்கே தான் ஸ்பாட்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஸ்பாட்டுக்கு போய் சேர வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour தான் ஆகும். இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 3:52 ஆகுது. இன்றைக்கி வந்து டேட் வந்து 6 January 1, 2024 நம்ம வந்து ஒரு ரைடுக்கு பிளான் பண்ணி கிளம்பியாச்சு. இப்போ நம்ம ரைடு தான் யார் போயிட்டுருக்கோம் பார்த்தோன்னா நானும் நம்ம ப்ரோ தான் போயிட்டுருக்கோம். 2 பேர் தான் ரைடில் ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு அட்வென்ச்சர் ட்ரெக்கிங் போகிறது தான் பிளான் பண்ணியிருந்தோம். யாரும் அதனால் நம்ம சின்னதாக ஒரு ரைடு வந்து பிளான் பண்ணிவிட்டு போயிட்டுருக்கோம். ரீச் 1/2 hour அப்படியே அங்கே இருக்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்மளே ஜாலியாக ஒரு டீ அடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு நேராக கிளம்ப போகிறோம். வந்து நம்ம கரெக்டாக வெங்கலாபுரத்தில் நாங்கள் ரூட் லெஃப்ட் எடுத்து போயிட்டுருக்கோம். சம்மந்தமே இல்லை. இங்கே வந்து ஸ்பீட் பிரேக் கணக்கு வச்சா இங்கே வந்து ஸ்பீட் பிரேக் கணக்கு வச்சுக்கோ. ஒன்று நம்ம வெங்கலாபுரத்தில் 2 மிஸ் பண்ணிட்டோம். இது 2வது. இந்த ரோட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ள நீங்கள் ஒரு 20 ஸ்பீட் பிரேக் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3வது ஸ்பீட் பிரேக்கு. எல்லாருமே ட்ரிப்பு போகும்போது டோல்கேட் மிஸ் தாண்டினா மட்டும்தான் என்ட்ரி போடுவாங்க. நம்ம ஸ்பீட் பிரேக் என்ட்ரி போடுறோம். இப்போ வந்து 4th ஸ்பீட் பிரேக். இப்போ நெக்ஸ்ட்டு 5th பாருங்கள். நம்ம வந்து கூட ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கூட தாண்டி இருக்க மாட்டோம். ஒரு 5 ஸ்பீட் பிரேக் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். மயில் போகிற போகும்போதும் இதே ரூட்டு தான் போயிருந்தோம். அதுவும் இதே ட்ரிப் தான். என்னடா இதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைக்கு தான் ட்ரபிள் கொடுத்துட்டு இருந்துச்சு. என்ன பிரச்சனை தெரியாமல் நான் கேமரா அடாப்டர்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். அப்புறம் கன்வெர்ட்டர் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். எது பண்ணோம் எனக்கு வந்து செட் ஆகலை. இப்போ மைக்கு சேஞ்ச் பண்ண தொட்டு ஓரளவுக்கு நல்லா ஆடியோ கிளாரிட்டி நல்லா இருக்குது. இதெல்லாம் பார்த்தா கரண்ட்டு ரொம்ப அப்படியே கடுப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 6th 6வது ஸ்பீட் பிரேக்கர். ஸ்பீட் பிரேக்கர் தமிழ்லடா. ஸ்பீட் பிரேக்கு தமிழ்ல நான் கேட்டேன். வேகத்தடை மறந்துட்டாடே. 7வது வேகத்தடை. 8வது வேகத்தடை. மறந்துட்டேன் எத்தனை ஸ்பீட் பிரேக்குன்ட்டு. எனக்கு தெரிஞ்சது அநேகமாக ஒரு 15வது 16வது ஸ்பீட் பிரேக்காக இருக்கும். வரும்போது கவுண்ட் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ ஹெல்மெட்டை கழட்டி அப்பப்போ நான் மைக்கு கிளாரிட்டி நல்லா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நிறைய நிமிஷம் மைக்கு வேலை செய்தான்னு பார்த்துக்கலாம்டா. மைக்கு வேலை செய்தான்னு பார்க்கலாம். டீப் சவுண்ட் ஆஃப் பண்ணிட்டியா? எவ்வளோ ரெக்கார்டாக இருக்குது பாரு. வைத்தியம் எவ்வளோ ஆரம்பிச்சுன்னு தெரியலடா. ரைட் எடுக்கணும். ரைட் எடுத்து இங்கே வந்து நிறைய சின்ன சின்ன லெஃப்ட் ரைட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா மைக்கில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் ஆடியோ கிளாரிட்டியாக வருது. இதில் எனக்கு இன்னும் அடாப்டர் பிரச்சனையா இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையானு ஒன்றும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. தண்ணிக்கினே அடிச்சிருப்பாங்க ஏறி ஆட்டோக்காரர்.
ஒரு லெஃப்ட் வருது. கேமரா மாட்டிக்கிறத பார்க்குறாங்களா என்ன? நடந்து போகிறவங்களும் இப்படியே இப்படி பார்த்துட்டு போகிறான். ஹெல்மெட் பண்ணி நல்லா இருந்திருக்கும். அப்படியே சொல்லுங்க மாட்டார் ஹெல்மெட் மாட்டி வந்துருக்கோமா? வேணாம் விடு. டீவட்டும் ஏடே எப்படா ஐஸ் நீங்கள் வந்தாலும் ரோடு இப்படி தான் இருக்கும். ஆனால் ஜாலியாக அங்கே இருடா சென்டர்லாம் ஆடுதுன்னு தான் ஓரம் போய் நிற்கிறேன். மேலே தான் போனோம் தெரியுமா? ஆனால் நாங்கள் ஒரு முறை கீழே இறங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. சொல்லணும் அப்படியே கீழே போயிட்டு மேலே இருந்துச்சு. இங்கே வந்து ரோடு நல்லா இருக்கே. இப்படி இருக்குண்ணா எல்லா ரோடும். தலையெல்லாம் இந்த புது ஹெல்மெட்டு போட்டுக்க தலைலாம் அரிக்குதுடா. தலை தினம் இருக்குது எனக்கு. வண்டியை நம்ம இங்கே தான் வெளியே தான் விட்டு ஆகணும். வண்டியை எப்படி விடுறதுக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. நீ வேணா போய் வர நான் கேட்குற. இதுக்கப்புறம் நான் உள்ளே போகும்போது வீடியோ எடுக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஆண்டிபுரம் டேம். டேய் இது ஏன் லாகு? 3 லாகு 7 லாகு இது ஏன் லாகு? ரைஸ் இந்த ஆப்னே நான் உள்ளே வரேன். கைஸ் நம்ம என்ட்ரி ஆகிட்ட உள்ள இப்போ. கைஸ் நம்ம இன்னொரு கேமரா எடுத்துனோமோ அதுலேயும் சிறப்பான சம்பவம் நடந்துச்சு. மெமரி கார்டு எரர். நம்மளுக்கு சம்பவம் நடக்கிறதுலாம் சகஜம் தானே, அல்வா சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டிபுரம் டேம் உள்ள தான் இருக்கோம். ஃபுல்லாக நல்லா மரம்லாம் இருக்குது. அப்புறம் தார் ரோடு இருக்குது. இந்த சேர் இருக்குது. நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனால் உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுருள் நான் பார்த்துடா. எங்கள் அப்பா டேய் அங்கே போகலாம் வா. இதுக்குள்ளே போயிட்டு பாருங்க பிஜி சித்து விலாக்ஸ் எவ்வளோ அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. செம்மையாக இருக்குது பிளேஸு. இன்ஸ்டா இருந்தால் பயங்கரமாக இருந்திருக்கும். கூடிய சீக்கிரத்தில் இன்ஸ்டா வாங்க போகிறோம். இன்றைக்கி சாட்டர்டேன்ற தொட்டு நிறைய யாருமே இல்லை. சண்டேவாக இருந்திருந்தால் ஃபுல்லாக க்ரௌடாகவே இருந்திருப்பாங்க. காய்ஸ் நான் வீடியோ போடுறேன். விலாக்னா அவனுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க வீடியோவில். கீழே வந்து கமெண்ட் கழுவி கழுவி ஊற்றுங்க அவனை. பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். அப்படியாவது கமெண்ட் பண்ணுங்கடா டே. அப்படியே கமெண்ட் பண்ணுங்கடா. கமெண்ட்டை கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது நம்ம. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டேம் மேலே தான் நடந்து போயின்னு இருக்கோம். டேம் எங்கே இருக்குன்னா நம்ம பேக் சைடு இதுதான் டேம். உங்களுக்கு அங்கே கிட்ட போயிட்டு காட்டுறேன். வந்துக்கிறோம். ஏய் இல்லைடா, ஆமாடா டி 1 hour ஆகிட்டுக்குதுங்க. நாங்கள் 3:52 தான் அங்கேருந்து விளாக் கண்டினியூ பண்ணேன். இப்போ டைம் பார்த்தா 5 மணிக்கு மேலே ஆகுது. ரொம்ப பொறுமையாக ஓட்டினுட்டுருக்கேன் வண்டியை. கீழெல்லாம் நல்லா இருக்கும். காய்ஸ் கீழே நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் 1 மணி நேரமாக ஓடி இருக்கோம். 5 கிலோமீட்டர். அதுவும் R15ல வேகம் போகக்கூடாது. வெயிட் அதுதான். R15ல 15 கிலோமீட்டர் 1 மணி நேரம் ஓடி இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையா. கீழே நான் உங்களுக்கு போயிட்டு உள்ளே காய்ஸ் இந்த இடத்துல தான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தனால கேட்டெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். காய்ஸ் இப்போ நம்ம வந்து டேமோட எட்ஜில் தான் இருக்கோம். பாருங்கள், இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆனால் அப்படியே டேம்லேருந்து தண்ணி வெளியே போகிற மாதிரிலாம் இருந்துச்சு. இப்போ வந்து தண்ணி கம்மியாகிட்ருக்கு. ஆனால் இங்கே ஹாலிடேஸில் இருந்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே தண்ணி போகும்போது ஜாலியாக ஃபன் பண்ணி குளிச்சிட்ருப்பாங்க. இங்கெல்லாம் கீழே எல்லாம் பார்த்திங்கன்னா குளிக்கிற இடம் தான் அந்த இடமே ஃபுல்லாக. இப்போ கூட தண்ணி மட்டும் இங்கே கொஞ்சமாக போயிட்டுருக்கு. அந்த காரணத்தில் தெரியும். இதுக்குள்ளே தண்ணி போகும்டா சச்சா. இப்போ கீழே இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சர்க்கின் போகலாம் தானே. சர்க்கின் போனால் செத்துருவாங்க. இதில் சர்க்கின் போனால் என்ன ஆகுறது? வா அப்படியே கீழே போகலாவா. இரு முதல்ல நீ எடுத்துட்ட. நான் எடுத்துட்டேன்ல, அதை எடுத்துக்கோ. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஏடா மலைக்கு மேலே கை காமிச்சிருக்கிறேன். இது வந்து மலையா மறைச்சிட்டடா நீ. புதுர்நாடு அதெல்லாம் சேர்ந்தது. இந்த லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜவாது மலை.
எல்லாம் ஒரே கல்மலை தான். இந்த இதில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏலகிரி மலை. சுற்றிர நம்ம காட்டுறது ஃபுல்லாக ஏலகிரி மலை தான் காமிக்கிறோம். சரி விடு. வந்து அங்கேருந்து இங்கே ஒரு பார்ட் ஆஃப் தண்ணி வெளியே வருது, இங்கேருந்து வெளியே வந்து அப்படி வெளியே போகுது. ஏன்னா இது வந்து கேட் வந்து கொஞ்சமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. படாடா இது க்ளோஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது உள்ளே போயிட்டு இது என்னன்னா பாதாளம் தான். உள்ள கேட் ஒன்று இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இதில் எவ்வளோ மீட்டர்ஸ் போட்டிருக்காங்க மீட்டரில், அதாவது மேலேருந்து 496.95. என்ன கணக்குன்னு தெரியாது. இது ஏதோ மேப்லாம் போட்டிருக்காங்க. சுரங்க குறுக்கு வழி வெட்டு தோற்றம் M20 கான்ஸ்ட். இது என்ன பேசுன்னு எனக்கே தெரியல. நீங்கள் யாராவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வழியில் வாங்க. இப்போ தண்ணி வந்து உள்ளேருந்து இதில் தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். தண்ணி லைட்டாக வந்து இதில் வந்து வெளியே போயிருக்குது. இதோ இங்கே வருது. இது எதுக்காகனா அங்கே தண்ணி நின்றுச்சுன்னா இந்த மாதிரி சும்மா விவசாயத்துக்காக தண்ணி திறந்து விடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் இந்த மாதிரி போயினே இருக்கும். இது அத்திமரோட பசங்க கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. சரி, நம்ம அப்படியே அங்கே அந்த ஏரியாவெலாம் போயிட்டு நம்ம என்ன இருக்குது எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நம்ம அப்படியே பறக்க போகிறோம். ஆரம்பிச்சிடல ஆமாடா. சரி வாங்க, இந்த பைப்பில் வீடியோ எடுக்கணுமா? முடிஞ்ச தூக்கு. இது எக்ஸ்ப்ளோர் இல்ல, பிளே கிரவுண்ட். அதுக்கு சர்க்கார் இப்படி வச்சிருக்கீங்க. சின்ன பிள்ளையா நீ? இது பேர் என்ன சொன்ன? சீசா. நீ வேணா சண்டைக்கு வா. கீழே இறக்கடா டேய். நீ வேணா சண்டைக்கு வாடா. நீ இறக்கடா. சண்டைக்கு இறக்க. கருப்பா தெரியறனா? கருப்பா கருப்பு பேண்ட் சட்டை போட்டுக்கிறாங்களா, அதான் கருப்பா தெரியற. செமையா இருக்கு இந்த பிளே கிரவுண்ட். ஏன்னா டிஜிட்டல் பிளே கிரவுண்ட் இல்ல, இது எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்தா இறக்குடா டேய். எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எல்லாம் ஒட்டி வச்சிருக்கானுங்க. இது பேர் என்ன? சீசா. இது மட்டும் தான் உருப்படியா 2 பக்கம் உட்காந்து விளையாடுற மாதிரி இருக்கு. அங்க பாத்தீங்களா, அங்க 2 காலி, இங்கேயும் 2 காலி, அங்க 2 ஊஞ்சலும் காலி. நம்ம ஊர்ல இந்த மாதிரி அவனை செஞ்சு தர மாட்டோம். நிறுத்து. கைஸ், இப்போ நம்ம இந்த சறுக்கு மரத்தில் நம்ம ஏறி சறுக்க போகிறோம். டே அப்படி யாரா ஜிர்ரா வலிக்கணுமாடா? காலில் வலிக்கணும்ட்டா. சறுக்கு மரம் சறுக்க கேமரா போட்டு கைஸ், இது மாதிரி நம்ம சறுக்கு மரம் வலிக்கு பார்த்துக்கலாம். நம்ம உட்காந்தே வலிக்க மாட்டோம், நின்று தான் வலிக்குவோம். ஆனால் இப்போ எப்படி வலிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. உட்காந்து தான் சரி. உளுந்துருடா. செம்ம கிரிப்பா இருக்கு கைஸ். நின்று வலிக்கு நல்லா காலி ஆயிரும். சறுக்கு மரம் சூப்பராக இருந்துச்சு. இது என்னன்னு தெரியல, ஏனி எப்படி நிற்க வச்சு படுக்க வச்சுக்கிறாங்க. நம்ம பயமில்ல ஏறுறோம். ஆட்டி விட்டுறாங்களா? இது எங்கடா ஆடுது? வித்த காட்டுறீங்க சதீஷ், வித்த காட்டு. இறங்கி வா வாங்க. அங்க ஊஞ்சல் இருக்கு, குட்டி ஊஞ்சல். சின்ன ஊஞ்சல் இருக்கு, ஃபன் பண்ண போறோம். நீ நின்றுலாம்
கவுந்தச்சு விழுந்த பிடிங்கண்ணா இங்கே எதுவுமே சரியில்லை சொன்னா கேளு. இங்கே எதுவுமே சரியில்லைன்னு சொல்கிறேன், கேட்க மாட்டேங்கிறான். வக்காண்டாடு. சரிப்பட்டு வராது, பையன் சரியில்லை, கூட்டா குழந்தைய மாறிக்குவான். கிளம்பலாம், லெட்ஸ் கோன். நல்லா ஃபன் பண்ணி நானும் ப்ரோவும் என்ஜாய் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு ப்ரோ. இதுதான் நம்ம ஆண்டியப்பனூர் டேம், ஃபுல் கவரேஜ். இது தண்ணி வரதுக்காக போட்டுச்சு, குப்பை தொட்டி மாதிரி போட்டுச்சு. இதுதான் இது பேர் வாட்டர் ஃபால்ஸ். இது பேர் குப்பை தொட்டியாக வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. நாம போன ஃபால்ஸோட சூப்பராக இருக்குது. ஜம்ப் கரோ சிச்சா, நான் ஜம்ப் பண்ணுறேன்டா. ஏய் கேமரா அப்படி வாங்க. நான் ஜம்ப் பண்ணினா கேமரா தனியாக போய் விழுந்துட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, இதுலேயே 2 கைப்பிடி இல்லை, அந்த ஊஞ்சல் காலி, இந்த ஊஞ்சல் காலி. அது தெரியாது. இது ரங்கராட்டனண்டா. டே நீ உக்கான்னு நான் சுற்றி விடணும், நீ உக்காரு. 2 பேரும் சுற்றலாம். என்ன பண்ற, பின்னாடி சுத்துறா. நாளைக்கு பசங்க விளையாடுறப்போ இல்லாம போயிருப்போது பாத்துக்க. இதுக்கு பொறுப்பு நான் அல்ல, மேனேஜ்மெண்டே காரணம். சரியா வடிவமாக்காத காரணத்தினால் இதுக்கு நான் சரியா கிரிக்கெட் வருது. எனக்கு கிரிக்கெட் வருதுடா. கிரிகிரி நல்லா இருக்குல்ல. நான் தான் சொல்லிட்டு. அப்ப நான் யாரு? சங்கர் தெரியாதா? சாஞ்சா இப்படி சாஞ்சா இன்னும் ஸ்பீடா சுத்தம். கிட்ட வந்தாலும் ஸ்பீடா சுத்தம். என்ன சொன்னாலும் என்ன விட்டாலும் அப்படியே நம்புற மாதிரி கை. இப்படி சுத்தி பாரு, இதோட சேர்ந்து சுத்துற மாதிரி. ஆமா தானே. நிறுத்துற. சாவுடா. தெரியுதா? நான் மேல நடுவில் உட்காந்துட்டா, நடுவில் உட்காந்துக்கா. உழுந்தா நான் பொறுப்பல்ல, இதற்கு நான் பொறுப்பல்ல. என்ன வீடியோடா? அப்படி பண்ணாத. அப்படின்னு பண்ண ஒன்றும் ஸ்பீடாக சுத்தம். சரி, எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாப்பா. தள்ளாட்டு வராங்க. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா. அவன் கிடக்கணும். ஏறு, போன் நசுக்காம இருந்தா சரி. கை போச்சுடா. இது நான் ஏறுறேன். ஏறிட்டு வரேன். இது ஏறத்துனே சில டெக்னிக்லாம் இருக்கு. இப்ப பாருங்க, என்ன பார்த்து கத்துக்கணும். போய் சொல்லுவான். உருட்டு நீ உருட்டு. ஏய் பாடுறா, தூக்கி விட்டா நல்லா தான் இருக்கும். டெக்னிக் மறந்துட்டுன்னு நினைக்கிறேன், அதனால நம்ம கிளம்பலாம். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ, தூக்கி விடுவாடா. வேணாம். டேம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் க்ளோஸ் பண்ண டைம். இப்போ டேம் வந்து க்ளோசிங் ஆக போகுது, அதனால நம்ம வந்து நேராக கிளம்புறோம். ரீல்ஸ் கைஸ், இப்போ நம்ம ஓவராலாக நம்ம இந்த ஆண்டியப்பனூர் டேமை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பண்ணல, விளாகவும் பண்ணல, ஜாலியாக விளையாடிட்டு வந்துக்கிறோம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளை? நீங்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஜாலியாக உடஞ்சதெல்லாம் ஏறி உடச்சிட்டு போகலாம். உடச்சதே உடச்சிட்டு போகலாமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில்
இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை சொல்லணும். எல்லாம் சொல்கிறதுன்னு தெரியாது, பாட்டு நான் பாட்டு கத்தின்னு வந்துக்கிறேன். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நம்ம ராடல் ட்ரிப் ஸ்குவாடுக்கு வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோ பிடிச்சாலும் ஷேர் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. எல்லாருக்கும் போயிட்டு வரேன். டாட்டா பை பாய். குட் பாய். சேனல் இழுத்து போடுறானா இவனை ஒழிச்சிடுறேன். பாய் பாய் பாய்.